மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம என் மாம ஏதேதோ ஆயாச்சோ இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா ஆன போதிலும் வீடு கட்டு நீ தினமும் முழுக்காமதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமைய கத்தி பாரணி ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டு பியூட்டிஃபுல் காம்போ இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நீங்க கேக் வாங்காம வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சீக்கிரம் வாங்க. ஏன்னா என் ஸ்பெஷல் கெஸ்டே நீங்க தான். கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கும் பண்ண முடியல. 2 hours டைம் கொடுங்க, நான் போய் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நைட்லாம் உட்காந்து உங்க ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்றேன். அப்படி நீங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னாலும் நான் போவேன். வா காவியா.
That's for you, Kavya. தேங்க்யூ. என் பர்த்டேக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் இதுதான். என்ன மேடம் ரொம்ப சூடா இருக்கீங்க? நான் வேணா ஏசி இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணி வைக்கவா? அட கொஞ்சம் திரும்புங்க. அச்சு உனக்கு கோவம் ஆகாதரின்னு பாட்டு பாடுற அளவுக்கு நான் சிங்கர்லாம் இல்ல. சரி உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த விஷயம் என்னாச்சு? விடுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. பொது இடத்துல 4 பேர் முன்னாடி உங்க வைஃப் மாதிரி என்ன நடத்துறீங்க. எல்கேஜி படிக்கிற பொண்ணு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. சரி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாருன்னு நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இன்னைக்கு பிருந்தாக்கா வீட்டுல நான் காஃபி குடிச்சா என்ன குடி முழுகி போயிடும். எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போயிடுன்னு சொன்னதும் அக்கா மூஞ்சியே மாறிடுச்சு தெரியுமா. பணக்கார வீட்டுல வாழ்க்கப்பட்டதுனால ரொம்ப பந்தா கட்டுன்னு நினைக்க மாட்டா. ஏய் இதுக்குதான் இவ்வளவு பிபி வந்த மாதிரி கத்திட்டு இருக்கியா? உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா உனக்கு நல்லது செய்யணும்னு சொன்னேன். இப்படி கத்துற? நல்லதா? என்ன பெரிய நல்லது பண்ணிட்டீங்க? உங்க அக்கா வீட்டுல கொடுத்தாங்களே ஒரு காஃபி, பா கன்றாவி. என் வாழ்க்கையிலே அவ்வளவு கேவலமான காஃபி நான் குடிச்சதே இல்லை. சே நம்ப மாட்டல. சகோதரி பாசம் தடுக்குதாக்கும். சரி அதை விடு. உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணனுக்கே பொண்ணு பாக்குற விஷயத்துல விருப்பம் இல்லைன்னு. அங்க போய் எதேச்சே மீட் பண்ற மாதிரி பிருந்தா பொண்ணு பாக்குற விஷயத்த சாதுரியமா பண்ணிருக்கா. என்னடி சொல்ற? எதுக்கு உங்க அக்கா இப்படி பண்றாங்க? அவ ஏதோ பெரிய திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வீடு நிஜமாவே பெரிய இடம் தான் போல இருக்கு. ஒரே பொண்ணா எல்லா சொத்தும் கைக்கு வந்துட்டா அந்த பொண்ணை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் நினைச்சதை சாதிக்கலான்னு அக்கா பகல் கனவு காண்றா. ஆனா கோயில நோஸ் கட் பண்ற மாதிரி அண்ணன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஆனா அண்ணன் போனதுக்கு அப்புறம் கூட பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அலைன்ஸே முடிஞ்ச மாதிரி நகை சீர்வரிசை ரொக்கோன்னு பேசிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க. நீ சொல்றபடி பார்த்தா உங்க அக்கா ஏதோ பெருசா பிளான் போடுற மாதிரி தெரியுதே. உங்க அக்கா அடுத்து என்ன பண்ண போறாங்கறத பார்த்துட்டு உங்க அண்ணன் கிட்ட பேசணுமா வேணாமாங்கறத பத்தி நம்ம யோசிக்கணும். இல்லனா உங்க அண்ணன் நம்மள தப்பா நினைச்சிருவாரு. ஆமா கரெக்ட் தான். ஏங்க நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. எங்க அக்கா கொடுத்த காஃபி நல்லா இல்லன்னு நிஜமா தான் சொல்றீங்களா? உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுமா? ஏன் உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. பேசாம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. என்ன பிருந்தா உனக்கு என்ன வேணும்? அப்படி என்ன தலை போற விஷயம்? காலைல வர வேண்டியதானே? இல்ல ஃபோன் பண்ணி பேசலாமே. என்ன எம்எல்ஏ இப்படி கோவப்படுற? உண்மையில இந்த பார், நான் ஃபுல் டே பேங்க்ல வேலையை பார்த்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். என் பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எதை சொன்னாலும் அழாத. என்னன்னு சொல்லு. உள்ளவா. அண்ணா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. உன் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. உன்னை தவிர வேற நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு. பிருந்தா, அவங்க வீட்டில் எனக்கு பொண்ணு பிடிக்கலங்கிற விஷயத்த சொல்லிட்டேல்ல. நான் பட்டுன்னு போட்டு உடைக்க முடியாது இல்லைண்ணே. இரு சொல்லிட்டேன்.
ஆனாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. உன்கிட்ட பேச சொல்றாங்க. உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர சொல்றாங்க. உனக்கு இந்த சம்மதத்துல ஏதாவது கண்டிஷன் இருந்தாலும். இது பாரு பிருந்தா, இதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்து வேணான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், தயவு செஞ்சு இதை பத்தி பேசுறதா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு ஒரு போர்டு அடிச்சு வைக்கட்டா? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், தயவு செஞ்சு இதை பத்தி பேசுறதா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு ஒரு போர்டு அடிச்சு வைக்கட்டா? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கும். சந்தியா கல்யாணத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கேன். அதை எப்படி அடிக்க போறேன், அடுத்து இமீடியட்டா ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண போறேங்கிறத பத்தி தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இதை பாரு, அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ அண்ணன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்லை, அதனால இது சம்பந்தமா இனிமே பேச வேண்டாம், உங்க பொண்ணுக்கு வேற ஏதாவது நல்ல இடத்துல பையனா பார்த்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடு. இது சொல்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அவங்க நம்பர் எனக்கு கூட, நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு மேல நீ இல்ல வேற யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது, அவ்வளவுதான். ரவி, ஸ்டாண்ட்ல தானே இருக்கீங்க? சிஸ்டரை இறக்கி விடணும், கொஞ்சம் வரீங்களா? ஓகே அண்ணே கிளம்பு. நாளைக்கு காலையில பேசு, இல்ல நான் பேசுறேன். கிளம்பு. ஹாய் முரளி, என்னடா பெரிய பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிருப்பான்னு பார்த்தா பந்துக்கு முன்ன பார் மாதிரி சைலண்டா இருக்க. என்னடா ஆச்சு? பர்த்டே பார்ட்டில காவியா சர்ப்ரைஸ் ஆனாளா? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சா? எதுவும் கேட்காத. டேய், என்னடா ஆச்சு? பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா காவியாவுக்கு என்னாச்சு? பார்ட்டிக்கு சித்தார்த்னு ஒரு பையன் வந்தான். பார்ட்டினா 4 பேர் வரதாப்பா செய்வாங்க. காவியா அந்த பையனோட ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தா. அந்த பையன் கூட ரொம்ப. ஸ்டாப் இட் முரளி, நீ இவ்வளவு காம்ப்ளெக்ஸோட இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்டோட சிரிச்சு பேசக்கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் முரளி. ஒரு பார்ட்டியில க்ளோஸா இருக்கிறதும் ஹேண்ட்ஷேக் பண்றதும் தப்பே கிடையாது. அதுவும் காவியா ரொம்ப ஃபார்வர்ட் டைப். இல்ல முரளி, இது சரிப்பட்டு வராது. இப்பவே இவ்வளவு சந்தேகப்பட்டனா கஷ்டம்டா, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. உங்க 2 பேர் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். வேண்டாம் வேண்டாம், இந்த லவ்க்கு எல்லாம் வேண்டாம். எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பேசாம உன் தங்கச்சி சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. அவ தான் உனக்கு சரிப்பட்டு வருவா. நீ காவியாவை தலை மூழ்கிடு. சிவா, டேய் பேசாதடா. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல? நமக்குள்ள என்ன ஒரு வேவ்லென்த் இல்ல? இதை நான் இன்னைக்கு போட்டுக்க போறதில்ல. உங்க கையால வாங்கி கொடுத்ததை தான் போட்டுக்க போறேன். That's for you, Kavya. Thank you. என் பர்த்டேக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் இதுதான். ஏய் முரளி, என்னடா புது பழக்கம் இது? டெய்லி உன நான் தாண்டா பிக்கப் பண்ணிட்டு பேங்க் வருவேன். இன்னைக்கு நீயே தனியா வந்துட்ட. நேத்து நீ அப்படி பேசுனது சட்டுன்னு கோவம் வந்துருச்சுடா. அதான் என்ன பேசுறதுன்னு யோசிக்காம படபடன்னு பேசிட்டேன்டா. அது உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட போன்ல பேசிருக்கலாம்ல, இல்ல நேர்ல வந்தாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய், அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு தனியா வந்துட்டிய. வீடு பூட்டி இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா மூட் அவுட் ஆயிட்டு தெரியுமா? டேய், காலங்காத்துல எமோஷனலா பேசி பிளேடு போடாத. ஃபோன் கோச்சுக்கிட்டு போனாதான் தனியா போடுமா? ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருந்தா சீக்கிரமா கிளம்பி வரதில்ல. நேற்று முடிக்க வேண்டிய ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால காலையே சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு.
இல்லைன்னு வச்சுக்க அந்த கடுவம் பூனை வந்து அந்த கண்ணாடியல் மேலே கீழே லிஃப்ட் மாதிரி ஏற்றி இறக்கி உங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் இல்லையான்னு ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் எடுக்கும். தேவையா? போப்போ போய் வேலையை பாரு. பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? தண்ணி பாட்டி வேணுமா? அது இல்லடா. பின்ன பர்ஸ் எடுக்காத மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். மேட்டர் சொல்லு. இத பாரு, எந்த சூழ்நிலையிலையும் யார் என்ன சொன்னாலும் அனாவசியமா காவியாவை சந்தேகப்பட்டு பேச மாட்டேன். ஏன் மனசால கூட அப்படி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. டே இடியட், நான் என்ன காவியாவை பற்றி அப்படி நினச்சிட்டேன்னு கன்ஃபார்மாக பண்ணேன். ஏதோ தோணுச்சு சொன்னேன். உன்னை விட வேற யாரா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்? எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். கேன்சர் எய்ட்ஸை விட ரொம்ப டேஞ்சர் இந்த சந்தேகம் தான். அன்னைக்கு ஷேக்ஸ்பியர் காலத்துல இருந்து இன்னைக்கு ஃபேஸ்புக் காலம் வரைக்கும் சந்தேகம் சம்பந்தப்பட்டவங்களை சாகடிச்சிரும். அதுவும் உன்ன மாதிரி பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனுக்கு அது வரவே கூடாது. உன் சந்தோஷத்தை சாகடிச்சிரும், நிம்மதி போயிரும். ஏற்கனவே லேட்டா மேரிட் லைஃப்ல என்ட்ரி ஆற உனக்கு இதனால ஃபியூச்சர்ல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கல்யாணாலும் கணவன் டைப் இல்ல, கண்டதுக்கு டைவர்ஸ் போயிடுறாங்க. இனியாவது உன் லைஃப்ல நீ உனக்காக சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், அதை புரிஞ்சுக்க. மிஸ்டர் சிவா மேடம், தினமும் மணிக்கணக்கா முரளி கிட்ட பேசுறதுக்கு இல்ல அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இந்த பேங்க் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, புரியுதா? இந்த அரட்டை கச்சேரி இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்க சீட்டுக்கு போய் வேலையை பாருங்க. நினைச்ச வந்துருச்சு. ஆனாலும் இந்த மேனேஜருக்கு ஸ்லீப்பிங் வித் எனிமில வர மாதிரி ஹஸ்பண்ட் வரணும். அப்பதான் இந்த நக்கல் பேச்சு குறையும். ஆபீசர் பேங்க் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? உனக்கு வேணும். மிஸ்டர் முரளி, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு பாத்துடலாமா? எல்லாம் முடிஞ்சிச்சு மேம். ஃபைனலா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கேபின் போங்க, நான் செக் பண்ணிட்டு ஃபைலை கொண்டு வந்துடுறேன். குட் முரளி, நீங்க வரதுக்கு முன்னாடி என் மெயில் ஐடிக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருங்க. நான் செக் பண்ணிட்டு ஆடிட்டருக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ஒரு சந்தேகம் கேட்கலாமா? நோ. ஆபீஸ் டைம்ல யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு மேனேஜர் ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி மனு எழுதி போடுங்க, பதில் வரும். ஏங்க, ஃபாரின்ல இருந்து என் பையன் 5 லட்சம் ரூபாய் பணம் அனுப்புறதா சொல்லியிருக்கான். அதை டாலர் மதிப்புல போடுறதா இல்ல நம்ம ஊர் பணத்தோட மதிப்புல போடுறதான்னு கேட்க வந்தா நீங்க ரொம்ப தெனாவட்டா பதில் சொல்றீங்களே. நான் வேற நல்ல பேங்கா பார்த்து போடுகிறேன் சார். ஷப்பா முடியலடா சார். வாய் எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டேன். அந்த ஆளு போய் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா என்னடா பண்ணுவ? அவ்வளவுதானே? என்ன வேலையை விட்டு தூக்கிடுமா? பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்கிறேன். திருந்தவே மாட்டடா நீ. வாங்க முரளி. வச்சிட்டு போங்க, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். மிஸ்டர் முரளி. எஸ் மேம். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா? நேத்து மார்னிங் ராமநாதன் கிட்ட உங்களுக்கு போன்ல உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறதா சொன்னீங்க. ஆனா ஈவினிங் வந்து ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்ட்டிக்கு போறதா சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பர்சனலா இருந்தா சொல்ல வேண்டாம். ஆமா மேம், பர்சனல். காவ்யா, உன்னை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான். என்ன பார்க்கவா? யாரு? பேர் ஏதோ சித்தார்த்தன்னு சொன்னான். யாரு? சித்தார்த்தா? உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சியா? குடிக்க ஏதாவது கூட, நான் ஏதோ 2 மினிட்ஸ்ல வரேன். இந்த பாரு காவ்யா, ஆம்பளை பசங்க வீட்டுக்கு தேடி வந்தா உங்க அப்பாக்கு பிடிக்காது. சொல்லிட்டேன், அவர் குணம் உனக்கு தெரியாது. உன்னை என்ன ஏதாவது பேசினா பரவாயில்ல, உன்னை தேடி வந்த கெஸ்ட பேசினா அது உனக்கு தானடி அவமானம். காலேஜ் விஷயத்தை காலேஜோட வச்சுக்கோ, வீட்டுக்கு கூட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் போய் உட்கார சொல்றேன், கடகடன் வந்து பேசிட்டு அனுப்பு. உங்க அப்பா வர டைம் ஆச்சு, தேவையில்லாத பிரச்சனை வேணாம். தம்பி உட்காருங்க உட்காருங்க, இதோ 2 நிமிஷத்துல வந்துருவா. சரி ஆண்டி. தம்பி காஃபி எடுத்துக்கோங்க. எதுக்கு உங்களுக்கு மீன்ஸ் ராமு? வீடு தேடி வந்தவங்க நாங்க வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஆண்டி. ஆமா,
உங்க பேரு சித்தார்த்தன்னு சொன்னீங்களே, எந்த ஊரு சாமி? குட் ஈவினிங் சார். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓ, நீ ஆஃபீஸ் போகிற நினப்பிலே நான் கேட்டேன். காவியாவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு சார். இல்லை, பர்த்டேக்கு ஏதோ எடிட்டிங்லாம் பண்ணி டிவிடிலாம் போட்டு அழகாக கொடுத்துருக்கீங்க போல இருக்கே. வந்த கிஃப்ட்லயே அதுதான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தா. எஸ் ஆமாப்பா, என் போட்டோஸ்லாம் வச்சு கொலாஜ் மாதிரி பண்ணி சிஜி ஒர்க்லாம் பண்ணி எடிட் பண்ணி சூப்பர் மியூசிக்லாம் போட்டு 2 days செம்மையா வேலை பார்த்திருக்கான். ரியலி நைஸ் சித்தார்த். தேங்க்ஸ் காவியா. நான் உனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு தான் நான் அதை பண்ணேன். எதை பண்ணாலும் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு பொண்ணோட மேரேஜ் வீடியோல ஒருத்தன் ஒன்ன மாதிரியே அந்த பையன் போட்டோ வந்து பொண்ணு கையில இருக்குது, பொண்ணு கையில பையன் போட்டோ இருக்கிற மாதிரி, இந்த பூல இருந்து முகம் வர மாதிரி, பறந்து போற மாதிரி இப்படிலாம் செஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தான். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகா ஓஹோன்னு சொன்னாங்கன்னா பாத்தீங்க, நானே 2-3 கல்யாணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்.